அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு ஒரு வார்த்தைய வச்சுக்கொண்டு எப்படி வசனம் அமைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒருத்தர் ஒரு செயல் செய்யும்போது, இன்னொருத்தர் இன்னொரு செயல் செய்வார். அதாவது எதிர்மறையா நடக்கிறது. இன்னொன்று ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு ஒரு வேலை செய்து கொடுப்பின. இது எல்லாத்தையும் எப்படி ஃப்ரெஞ்சுல வசனம் அமைக்கிறது, எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். L'un donne un livre à l'autre. L'un donne un livre à l'autre. ஒருவர் மற்றொருவருக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். L'une regarde l'autre. L'une regarde l'autre. ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். முதல்ல வந்த 2 வசனத்தையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, லா இல்லாட்டி லுயின்னு தொடங்கி இருக்கும். நடுவுல வெர்ப கான்ஜுகே பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து கடைசியா l'autre சொல்லி முடிப்போம். L'un court, l'autre marche. L'un court, l'autre marche. ஒருவர் ஓடுகிறார், மற்றொருவர் நடக்கிறார். L'un est grand, l'autre est petit. L'un est grand, l'autre est petit. ஒருவர் உயரமானவர், மற்றொருவர் குள்ளமானவர். L'un parle, l'autre écoute. L'un parle, l'autre écoute. ஒருவர் பேசுகிறார், மற்றொருவர் கேட்கிறார். இப்ப வந்த இந்த 3 வசனத்தையும் வந்து ஒருத்தர் ஒரு செயல செய்ற மாதிரியும், இன்னொருத்தர் இன்னொரு செயல செய்ற மாதிரியும் 2 பேருமே செய்ற செயல் ஒன்றோட ஒன்று ஒத்து வராது. வேற வேறயா இருக்கும். ஒருத்தர் ஒரு செயல், இன்னொருத்தர் இன்னொரு செயல். அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது கமெண்ட்ஸ்ல எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க.